உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானமான மிதுனத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் 2026 ஜூன் 2 அன்னைக்கு மிதுனத்துல இருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சமாகறாருங்க. 2 கேந்திரங்களான 4, 7ஆம் அதிபதிகள் உச்சமாகிறது ஒரு வகையில நல்லது அப்படின்னாலும் கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு குரு பாதகாதிபதி, 7ஆம் வீடு தான் பாதகஸ்தானம். அந்த பாதகாதிபதி 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடான 11ஆம் வீட்டுல உச்சமாகிறதுங்கிறது ஒரு சில பாதக பலன்களையும் கொடுக்குங்க. இந்த குரு பெயர்ச்சியுடைய சிறப்பான அமைப்பா கன்னி ராசியினருக்கு பண லாபங்கள் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பல வழிகள்ல இருந்து வருமானம் வரலாம். இன்னும் ஒரு சிலர் அவங்களுக்கான செகண்ட் இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா ஜூன் முதல் அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி மூலமா உங்களுக்கு லாபம் உண்டு. ஜாதகத்துல உங்க பிறந்த லக்னப்படி நல்ல திசைகள் 5, 9 அதிபதிகளுடைய திசைகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 2026ஆம் வருஷம் அக்டோபர் வரை மிகுந்த லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் இப்ப இருக்கிறத விட விரிவடையும். கூடவே இந்த உச்ச குரு 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரிய மனிதர்கள், பெரிய அரசியல்வாதிகள், அரசாங்கத்துல பெரிய பதவியில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், இவங்களுடைய நட்பு அல்லது தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு சில லாபங்களும் இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த 2026 ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி சொத்துக்கள் மற்றும் வாகனத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல உச்சமாகிறதுனால ரொம்ப நாளா வாங்கணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த வாகனத்தை, அதாவது கார் அல்லது பைக் நிச்சயமா வாங்குவீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த டைம் ஒரு கோல்டன் பீரியட். நிலமாவோ அல்லது வீடாவோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை இந்த உச்ச குருவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த 5 மாதத்துக்குள்ள சொத்து அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. அசையாத சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது நீதிமன்ற வழக்குகளை நீங்க ரொம்ப காலமா சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகளுடைய முடிவு இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. குருவுடைய பார்வை கன்னிராசிக்கு 7ஆம் வீடான மீனத்திலையும் அங்க இருக்கக்கூடிய சனி மேலையும் விழறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த திருமண நிகழ்வு இந்த 5 மாத காலகட்டத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டக சனினால கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல சால்வ் ஆயிரும். 2ஆம் திருமணம் செய்வதற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அப்ராப்ரியேட்டான ஒரு டைம் பீரியட் இதுதான். அக்டோபருக்குள்ள ரொம்ப தீவிரமா பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா அமைஞ்சிரும். தொழில் வகையில ரியல் எஸ்டேட் பிசினஸ் அல்லது வண்டி வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய பிசினஸ் அல்லது வண்டி வாகனம் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய பிசினஸ் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை இந்த 5 மாதங்கள்ல எதிர்பார்க்கலாம். கூடவே அரசியல்ல இருக்கக்கூடிய கன்னி ராசியினருக்கு இந்த 5 மாத காலகட்டம் திடீர் பப்ளிசிட்டியையும் திடீர்னு ஒரு பெரிய புகழையும் தேடித்தரும். 5ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை விழறதுனால குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சாதகமான காலமா இது அமையும். நீண்ட நாள் குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த 5 மாதத்திற்குள்ள குழந்தை வரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னி ராசியினருக்கு அக்டோபர் மாதம் வரை குலதெய்வ அருள் பூரணமா இருக்கும். நீண்ட நாளா குலதெய்வ வழிபாடு செய்யாம இருந்தவங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட வழிபட்டுட்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகரிக்கும். கன்னி ராசியினருக்கு சகோதரர்களால மிகுந்த லாபம் உண்டு. சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆளா இருந்தா நிச்சயமா இந்த 5 மாதத்துக்குள்ள மிகப்பெரிய லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். வீட்டுல சுபகாரியம் நடக்கும். அதுவும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 100% வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொந்த பந்தங்களோடு பங்காளிகளோடு இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் இது. கன்னி ராசிக்காரர்கள் அவர்களுடைய தாயாரின் நீண்ட நாள் ஆசைய இந்த டைம் பீரியட்ல நிறைவேற்றுவீங்க.
தாயாருடைய உடல் நலத்துல இருந்துட்டு வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் இந்த டைம் பீரியட்ல விலகிடும். இவ்வளவு நன்மைகளை செஞ்சாலும் குரு கன்னிராசிக்கு பாதகாதிபதி. அவர் பாதகஸ்தானத்துக்கு திரிகோணத்துல உச்சமாகிறது அப்படிங்கிறது ஒரு சில தீமைகளையும் செய்யுங்க. இது யாருக்கு பொருந்தும்னா, ஜாதகத்துல லக்னப்படி அஷ்டமாதிபதி திசை, பாதகாதிபதி திசை, மாரகாதிபதி திசை, 6ஆம் அதிபதியுடைய திசை, 12ஆம் அதிபதியுடைய திசை, இந்த கிரகங்களுடைய திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உச்ச குரு நன்மைகளை விட பாதகங்களை கொஞ்சம் அதிகமா செய்வாரு. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும்னு சொல்லியிருந்தோம். எந்த விஷயத்துல நல்லது இருக்கோ அந்த விஷயத்துல பாதகமும் இருக்குங்க. புதுசா உங்ககிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சிலர் உங்களுக்கு தீய பழக்கங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அல்லது உங்களை தீய வழியில எடுத்துட்டு போகலாம். அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நல்ல லாபம் தரும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல உங்களுக்கு சாதகம் இல்லாத திசை ஜாதகப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த பிசினஸ்ல உங்களுடைய பங்களிப்பு குறைவதற்கான வாய்ப்பு, உங்களை வேற ஒருத்தர் டம்மி ஆக்கிட்டு அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல உச்சமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணங்களை அதிகம் தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். முக்கியமா ஜாதகப்படி சாதகம் இல்லாத திசைகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத இல்லீகல் அஃபேர்ஸுக்கான காலகட்டமா இது இருக்கும். இதுல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க தங்களுடைய மேலதிகாரிகளை பகச்சிக்காம இருக்கணும். நீங்க ஒரு நாள் உங்க மேலதிகாரியை எதிர்த்து பேசிட்டாலும், அவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது தவறான சொற்களை நீங்க உபயோகிச்சிட்டாலும் அது உங்களுக்கு பல வருஷத்துக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. ஜாதகப்படி மாரக அதிபதியுடைய திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டி செல்லும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்காரர்களே, 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள உச்ச குரு உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்யறாரோ அதே அளவுக்கு உங்க பிறப்பு ஜாதகப்படி திசை சரியில்லைன்னா பாதகஸ்தானத்திற்கான பாதகத்தையும் செய்வாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குரு லாபத்தை கொடுக்கறாரா இல்ல நஷ்டத்தை கொடுக்கறாரா, பாதகத்தை செய்யறாரா அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இந்த 2026 குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்கு நான் கொடுக்கிற ஸ்கோர் 100க்கு 70. இந்த குரு பெயர்ச்சிக்கான பரிகாரமா புதன்கிழமையில வரக்கூடிய குரு ஓரையில சக்தி வழிபாடு, அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கன்னி ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.